அலுவலக அரசியல் என்பது பணியிடத்தில் உள்ள அதிகார இயக்கவியல் மற்றும் உறவுகளை புரிந்து கொள்வதாகும். இது ஒரு தவிர்க்க முடியாத பகுதி, ஆனால் அதை திறன்பட வழிநடத்த முடியும். பணியிடத்தில் உள்ள தனிநபர்கள் மற்றும் குழுக்களுக்கு இடையேயான அதிகார போராட்டங்கள், செல்வாக்கு செலுத்தும் முயற்சிகள் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகள் ஆகியவற்றை இது உள்ளடக்கியது. இது ஒரு நிறுவனத்தின் கலாச்சாரம், அதன் ஊழியர்களின் நடத்தைகள் மற்றும் ஒட்டுமொத்த உற்பத்தி திறன் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சிக்கலான சூழலை நாம் எவ்வாறு புரிந்து கொண்டு நேர்மறையான விளைவுகளை அடைய அதை பயன்படுத்தலாம் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். இது தனிப்பட்ட நலன்களை மேம்படுத்துவதற்கும் முடிவுகளை பாதிப்பதற்கும் நிறுவனத்திற்குள் செல்வாக்கை பெறுவதற்கும் மக்கள் பயன்படுத்தும் உத்திகள் மற்றும் நடத்தைகளை குறிக்கிறது. இந்த உத்திகள் வெளிப்படையானதாகவும் மறைமுகமானதாகவும் இருக்கலாம். சில சமயங்களில் இது ஒருவரின் தொழில் வளர்ச்சியை ஆதரிக்கும் நேர்மறையான வழிகளிலும் வெளிப்படலாம். ஆனால் சில நேரங்களில் இது எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். இந்த நடத்தைகள் ஒரு நிறுவனத்தின் தினசரி செயல்பாடுகளில் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அலுவலக அரசியல் எப்போதும் எதிர்மறையானது அல்ல, இது ஒருவரின் தொழில் வளர்ச்சியை ஆதரிக்கும் நேர்மறையான வழிகளிலும் வெளிப்படலாம். உதாரணமாக, ஒரு திட்டத்திற்கு ஆதரவு திரட்டுவது, ஒரு குழுவின் தேவைகளை மேலதிகாரிகளுக்கு எடுத்துரைப்பது அல்லது ஒரு புதிய யோசனையை நிறுவனத்திற்குள் கொண்டு வருவது போன்ற நேர்மறையான அரசியல் உத்திகள் உள்ளன. இந்த உத்திகள் தனிநபர்களுக்கும் நிறுவனத்திற்கும் நன்மை பயக்கும் வகையில் பயன்படுத்தப்படலாம். இது பணியிடத்தில் ஒருவரின் செல்வாக்கை அதிகரிக்கவும் அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பை பெறவும் உதவும். அதிகாரத்தின் கட்டமைப்புகள், முடிவெடுக்கும் செயல்முறைகள் மற்றும் சக ஊழியர்களுக்கிடையேயான உறவுகளை புரிந்து கொள்வது இதில் அடங்கும். ஒரு நிறுவனத்தில் யார் உண்மையான முடிவுகளை எடுக்கிறார்கள், அதிகாரத்தின் முறைசாரா சங்கிலிகள் என்ன மற்றும் யார் செல்வாக்கு மிக்கவர்கள் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். இந்த புரிதல் ஒருவரின் இலக்குகளை அடையவும் பணியிடத்தில் திறம்பட செயல்படவும் உதவும். இது ஒரு நிறுவனத்தின் அதிகார படிநிலையை மட்டுமல்லாமல் மறைமுகமான செல்வாக்கு மையங்களையும் கண்டறிய உதவுகிறது. அலுவலக அரசியலின் ஒரு பொதுவான வடிவம் கூட்டணி உருவாக்குதல். இது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய மற்றவர்களுடன் உறவுகளை உருவாக்குவதாகும். இந்த கூட்டணி உருவாக்குதல் ஒரு திட்டத்திற்கு ஆதரவு திரட்டுவது, ஒரு புதிய கொள்கையை செயல்படுத்துவது அல்லது ஒரு பொதுவான சவாலை எதிர்கொள்வது போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக இருக்கலாம். இந்த உறவுகள் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் ஆதரவின் அடிப்படையில் கட்டப்பட வேண்டும். இது பணியிடத்தில் ஒருவரின் செல்வாக்கை அதிகரிக்கவும் அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பை பெறவும் உதவும். மற்றொரு வடிவம் தகவல் கட்டுப்பாடு. அங்கு தனிநபர்கள் தகவல்களை பகிர்வதன் மூலம் அல்லது மறைப்பதன் மூலம் செல்வாக்கை பெறுகிறார்கள். இது ஒரு முக்கியமான தகவலை சரியான நேரத்தில் பகிர்வதன் மூலம் ஒரு திட்டத்தின் போக்கை மாற்றுவது அல்லது ஒரு குறிப்பிட்ட தகவலை மறைப்பதன் மூலம் ஒரு முடிவை பாதிப்பது போன்ற வடிவங்களில் இருக்கலாம். இந்த உத்தி கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும், ஏனெனில் இது தவறாக பயன்படுத்தப்பட்டால் நம்பிக்கையை இழக்க நேரிடும். தகவல்களை திறம்பட நிர்வகிப்பது ஒருவரின் அரசியல் செல்வாக்கை கணிசமாக அதிகரிக்கும். அலுவலக அரசியலை திறம்பட வழிநடத்த முதலில் உங்கள் நிறுவனத்தின் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வது அவசியம். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதன் சொந்த தனித்துவமான கலாச்சாரம், மதிப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் உள்ளன. இந்த கலாச்சாரத்தை புரிந்து கொள்வது பணியிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படாத நடத்தைகளை அடையாளம் காண உதவும். இது ஒருவரின் அரசியல் உத்திகளை நிறுவனத்தின் சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைக்க உதவும். நிறுவனத்தின் எழுதப்படாத விதிகள் மற்றும் மரபுகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். யார் முடிவுகளை எடுக்கிறார்கள், அதிகாரத்தின் முறைசாரா சங்கிலிகள் என்ன மற்றும் யார் செல்வாக்கு மிக்கவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு நிறுவனத்தின் அதிகார படிநிலையை மட்டுமல்லாமல் மறைமுகமான செல்வாக்கு மையங்களையும் கண்டறிய உதவுகிறது. சில சமயங்களில் அதிகாரப்பூர்வ பதவிகளில் இல்லாதவர்கள் கூட குறிப்பிடத்தக்க செல்வாக்கை கொண்டிருக்கலாம். இந்த நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுடன் நல்லுறவை பேணுவது உங்கள் இலக்குகளை அடைய உதவும். இந்த புரிதல் ஒருவரின் அரசியல் உத்திகளை நிறுவனத்தின் சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைக்க உதவும்.
உங்கள் சக ஊழியர்களுடன் வலுவான உறவுகளை உருவாக்குங்கள். இது பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையை வளர்க்க உதவுகிறது. நல்லுறவுகள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும், ஆதரவை பெறவும், சவால்களை எதிர்கொள்ளவும் உதவும். இது ஒருவரின் தொழில்முறை நெட்வொர்க்கை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் பணியிடத்தில் ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்கவும் உதவுகிறது. இந்த உறவுகள் கடினமான சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய கூட்டாளிகளை உருவாக்க உதவும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் மற்றும் உங்கள் சாதனைகளை தெரிவியுங்கள். இது உங்கள் நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது. உங்கள் வேலைத்திறனை நிரூபிப்பதன் மூலம் நீங்கள் மற்றவர்களின் நம்பிக்கையையும் மரியாதையையும் பெற முடியும். உங்கள் சாதனைகளை சரியான நேரத்தில் மற்றும் சரியான முறையில் வெளிப்படுத்துவது உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பை உயர்த்தும். இது உங்கள் தொழில்முறை வளர்ச்சியை ஆதரிக்கும் ஒரு முக்கிய அரசியல் உத்தி. மோதல்களை தவிர்க்கவும், ஆனால் தேவைப்படும் போது உங்கள் நிலைப்பாட்டை உறுதியாக கூறுங்கள். இது உங்கள் தொழில்முறை ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறது. மோதல்களை தவிர்ப்பது என்பது உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல. மாறாக, மோதல்களை ஆக்கப்பூர்வமான முறையில் கையாள்வது மற்றும் உங்கள் நிலைப்பாட்டை மரியாதையுடன் வெளிப்படுத்துவது முக்கியம். இது உங்கள் நேர்மையையும் தொழில்முறை அணுகுமுறையையும் வெளிப்படுத்தும். உங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் உறுதியாகவும் வெளிப்படுத்துவது மற்றவர்கள் உங்களை மதிக்க உதவும். அலுவலக அரசியலை நேர்மறையாக பயன்படுத்த உங்கள் இலக்குகளை நிறுவனத்தின் இலக்குகளுடன் சீரமைக்கவும். உங்கள் தனிப்பட்ட இலக்குகள் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நோக்கங்களுடன் ஒத்துப்போகும் போது உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவை பெறுவது எளிதாகிறது. இது உங்கள் வேலைக்கு ஒரு பெரிய நோக்கத்தை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பை உயர்த்தும். நிறுவனத்தின் வெற்றியில் நீங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள் என்பதை இது காட்டுகிறது. இது உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவை பெறவும் உங்கள் செல்வாக்கை அதிகரிக்கவும் உதவும். நிறுவனத்தின் இலக்குகளுடன் உங்கள் இலக்குகளை சீரமைப்பதன் மூலம் நீங்கள் ஒரு குழு வீரராகவும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பங்களிப்பவராகவும் பார்க்கப்படுவீர்கள். இது உங்கள் கருத்துக்களுக்கு அதிக மதிப்பை பெறவும் உங்கள் திட்டங்களுக்கு தேவையான வளங்களை பெறவும் உதவும். உங்கள் செல்வாக்கு அதிகரிப்பது உங்கள் தொழில்முறை வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கும். ஒரு கற்பனை உதாரணம்: ஒரு புதிய திட்டத்திற்கு நிதியுதவி பெற விரும்பும் ஒரு மேலாளர் முக்கிய பங்குதாரர்களுடன் தனிப்பட்ட சந்திப்புகளை ஏற்பாடு செய்கிறார். இந்த மேலாளர் திட்டத்தின் நன்மைகளை விளக்குவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பங்குதாரரின் தனிப்பட்ட நலன்களுக்கும் திட்டம் எவ்வாறு பயனளிக்கும் என்பதையும் எடுத்துரைக்கிறார். இது ஒரு மூலோபாய அணுகுமுறை. இது திட்டத்திற்கு தேவையான ஆதரவை பெற உதவுகிறது. இந்த சந்திப்புகள் திட்டத்தின் வெற்றிக்கு தேவையான நம்பிக்கையையும் ஆதரவையும் உருவாக்குகின்றன. இந்த சந்திப்புகளில் அவர் திட்டத்தின் நன்மைகளை எடுத்துரைத்து அவர்களின் ஆதரவை பெறுகிறார். இது நேர்மறையான அரசியல் தந்திரம். மேலாளர் திட்டத்தின் நிதி நன்மைகள், நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அது எவ்வாறு பங்களிக்கும் மற்றும் பங்குதாரர்களின் தனிப்பட்ட இலக்குகளுடன் அது எவ்வாறு ஒத்துப்போகிறது என்பதை தெளிவாக விளக்குகிறார். இந்த அணுகுமுறை திட்டத்திற்கு தேவையான நிதியுதவியை பெறவும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தவும் உதவுகிறது. இது ஒரு நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான அரசியல் உத்தி. மற்றொரு உதாரணம்: ஒரு குழு உறுப்பினர் ஒரு திட்டத்தில் தனது பங்களிப்பை மிகைப்படுத்தி மற்றவர்களின் உழைப்பை குறைத்து மதிப்பிடுகிறார். இந்த நபர் தனது சொந்த சாதனைகளை மட்டுமே முன்னிலைப்படுத்தி குழுவின் கூட்டு முயற்சியை புறக்கணிக்கிறார். இது ஒரு எதிர்மறையான அரசியல் தந்திரம். இது குழுவின் மன உறுதியை பாதிக்கும். இது சக ஊழியர்களிடையே நம்பிக்கையின்மையையும் விரக்தியையும் ஏற்படுத்தும். இத்தகைய நடத்தைகள் பணியிடத்தில் ஒரு நச்சு சூழலை உருவாக்கலாம். இது எதிர்மறையான அரசியல் தந்திரம். இது குழுவின் மன உறுதியை பாதிக்கும். இத்தகைய நடத்தைகள் குழு உறுப்பினர்களிடையே விரக்தியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தும். இது உற்பத்தி திறனை குறைத்து பணியிடத்தில் ஒரு எதிர்மறையான சூழலை உருவாக்கும். நீண்ட காலத்திற்கு இது திறமையான ஊழியர்களை இழக்க நேரிடும். எனவே இத்தகைய எதிர்மறையான அரசியல் நடத்தைகளை அடையாளம் கண்டு அவற்றை சரிசெய்வது அவசியம்.
அலுவலக அரசியலை திறம்பட வழிநடத்துவது என்பது ஒரு கலை. இதற்கு கூர்மையான அவதானிப்பு, மூலோபாய சிந்தனை மற்றும் நெகிழ்வுத்தன்மை தேவை. பணியிடத்தில் உள்ள அதிகார இயக்கவியலை புரிந்து கொள்வது, சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது மற்றும் உங்கள் அணுகுமுறையை சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றியமைப்பது ஆகியவை இதில் அடங்கும். இது ஒரு தொடர்ச்சியான கற்றல் செயல்முறை. இது உங்கள் தொழில்முறை வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிதும் உதவும். உங்கள் தொழில்முறை ஒருமைப்பாட்டை பராமரிக்கும் அதே வேளையில் உங்கள் இலக்குகளை அடைய இது உங்களுக்கு உதவும். நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் செயல்படுவது நீண்ட காலத்திற்கு உங்கள் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்கள் இலக்குகளை அடைய தேவையான அரசியல் உத்திகளை பயன்படுத்துவது முக்கியம். இது உங்கள் தொழில்முறை நற்பெயரை பாதுகாக்கும் அதே வேளையில் உங்கள் தொழில்முறை வளர்ச்சியை ஊக்குவிக்கும். நினைவில் கொள்ளுங்கள், அலுவலக அரசியல் என்பது பணியிடத்தின் ஒரு பகுதி. அதை நீங்கள் எவ்வாறு அணுகுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இது ஒரு தவிர்க்க முடியாத உண்மை, ஆனால் அதை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். நேர்மறையான அணுகுமுறையுடன் நீங்கள் அலுவலக அரசியலை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்தலாம். இது உங்கள் தொழில்முறை வாழ்க்கையில் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாறும். இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் பணியிடத்தில் வெற்றிகரமாக செயல்பட முடியும். அலுவலக அரசியலை ஒரு சவாலாக அல்லாமல் ஒரு வாய்ப்பாக பாருங்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், நல்லுறவுகளை உருவாக்குங்கள் மற்றும் உங்கள் இலக்குகளை அடைய மூலோபாயமாக செயல்படுங்கள். இது உங்கள் தொழில்முறை வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். பணியிடத்தில் உங்கள் பயணத்திற்கு வாழ்த்துக்கள். இந்த அறிவுரைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் தொழில்முறை வாழ்க்கையில் நீங்கள் சிறந்து விளங்க வாழ்த்துகிறோம். நன்றி.